ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன் இந்த ஏபிஐ தான் நம்ம ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வெப்சைட் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் புக்கர். இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ நீங்க பழைய இன்னொரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்டேஷன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு ப்ரீடிஃபைன்டு இது கிடையாது. ஸோ அதை டெவலப் பண்ணுறவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதில் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன ஹெட்டர் என்ன அனுப்பணும், என்ன ரிக்வெஸ்ட் பாடி அனுப்பணும், அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க இந்த இடத்துல ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன வரும்னு. ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. உங்களுக்கு ஆனால் நீங்கள் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன்லேயும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது நெசசரியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க யாரும் எதுவுமே டிஃபைன் பண்ணல. இதுதான் ஹெட்டரு, இதுதான் இதுன்னு சொல்லி அவங்க எதுவுமே டிஃபைன் பண்ணல. உங்களுக்கு ரிக்வெஸ்ட்னா என்ன, ரெஸ்பான்ஸ் கோடு என்ன வரும், அதோட டேட்டா என்ன வரும், அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வெப்சைட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரிக்வெஸ்ட் ரெஸ்ட்ஃபுல் புக்கர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இதுவாக இருக்கு, கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அழகா உங்களுக்கு என்னென்ன கன்டென்ட் டைப், என்ன என்ன ஹெட்டர் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமேல் ரிக்வெஸ்ட்டோட பாடியில என்னென்ன ஃபீல்டு யூஸ் பண்றோம், அதோட டைப் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி நல்லா குடுத்துருக்காங்க. நம்ம இந்த இத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம திரும்பவும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தென்டிகேஷன் டோக்கன் நம்ம கிரியேட் பண்ணணும். இது நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களோட இதுக்கு போஸ்ட்மேனுக்கு போயிடுங்க. ஒரு புது கலெக்ஷன் கிரியேட் பண்ணிடுங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு போஸ்ட்மேன்ல. ஏன்னா நீங்க போஸ்ட்மேன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன்லயே நம்ம எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம வேற ஒரு இது ஏபிஐஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான ஏபிஐஸ் எல்லாமே குரூப் பண்ணி நம்ம ஒரு கலெக்ஷனா நம்ம வச்சுக்கலாம். இதான் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு போஸ்ட்மேன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ஏபிஐஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்டின்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு வாட்டியும் நீங்க தனித்தனியா எல்லா ஏபிஐஸும் ஒரே இடத்துல நீங்க குரூப் பண்ணாத, அத அழகா நீங்க செக்ரிகேட் பண்ணி ஒரு ஃபைல் மாரி நான் சொன்ன மாரி ஒரு ஃபைல் மாரி குரூப் ஆஃப் ஏபிஐஸ குரூப் ஆஃப் பேப்பர்ஸ் எப்படி நம்ம ஒரு ஃபைல்ல போட்டுக்கிறோமோ, அந்த மாரி குரூப் ஆஃப் ஏபிஐஸ பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபைல்ல வச்சிருக்கிற மாரி நீங்க ஒரு கலெக்ஷன்ல வச்சுக்கலாம். ஸோ இப்ப நம்ப ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் ரெஸ்ட்ஃபுல் புக்கர்ன்னு சொல்லி நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அதுல என்னென்ன ஏபிஐஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோமோ, அது எல்லாமே நம்ம அந்த கலெக்ஷன்ஸ்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ பிளாங்க் கலெக்ஷன் கிரியேட் பண்றோம் நம்ம. ஸோ இந்த கலெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ புக்கர்ன்னு நம்ம குடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கலெக்ஷன் எம்ப்டியா இருக்கு. ஸோ எந்த ரிக்வெஸ்ட்டுமே இல்ல இதுல. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் டோக்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரிக்வெஸ்ட்டோட நேமு. ஸோ நம்ம இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ரிக்வெஸ்ட் நேம் குடுத்துடுங்க. இது நீங்க ஸ்பேஸ் கூட குடுக்கலாம். இது எந்த இதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் உங்க ரீடபிலிட்டிக்காக தான். ரியல் ரிக்வெஸ்ட்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அட்ரஸ் அனுப்புவோம். யுஆர்எல். ஸோ யுஆர்எல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் எப்படி ரீட் பண்ணணும்னு இத சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அது என்ன டைப் ஆஃப் ரிக்வெஸ்ட்ன்னு பார்க்கணும். இது போஸ்ட்டா, கெட்டான்னு பார்க்கணும். ஸோ ஆத்தென்டிகேஷன்னும் போது பார்த்தீங்கன்னா, அது போஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம இந்த போஸ்ட் நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போஸ்ட் இருக்கும். பை டிஃபால்ட்டா உங்களுக்கு கெட் வரும். நீங்க இங்க கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. இங்க சேஞ்ச் நீங்க போஸ்ட்ன்னு பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகலன்னு. நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, அது இந்த இடத்துல போஸ்ட்ன்னு சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் யுஆர்எல். ஸோ யுஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி உங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா யுஆர்எல் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரவுட் இருக்கும். ஸோ பேஸ் யுஆர்எல் பார்த்தீங்கன்னா, இதுதான் பேஸ் யுஆர்எல். ஸோ அதுக்கப்புறம் அதோட ரவுட் பார்த்தீங்கன்னா, இதான் ரவுட். நீங்க உங்களோட அந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் யுஆர்எல்லே குடுக்கல. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் யுஆர்எல் குடுக்கல. அதனால நீங்க பேஸ் யுஆர்எல் இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் உங்களோட பேஸ் யுஆர்எல். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் யுஆர்எல்
வெறும் ரவுட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேஸ் யூஆர்எல் பிளஸ் ரவுட் 2மே சேர்த்து குடுத்துருக்காங்க. இதான் நான் சொன்ன ஒரு டாக்குமென்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃபரெண்ட்டா வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த டாக்குமென்டேஷன் போனாலும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த ரிக்வெஸ்ட் ஃப்ரேம் பண்ணறதுக்கு அப்படி சொல்லிட்டு குடுக்கணும். ஸோ நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா சில வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, பேஸ் யூஆர்எல் குடுக்கல. பேஸ் யூஆர்எல் குடுக்காத வெறும் ரவுட் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து சூஸ் பண்ணணும். வெறும் ரவுட் மட்டும் குடுத்துருந்தாங்கன்னா, அதோட பேஸ் யூஆர்எல் என்னன்னு சொல்லிட்டு, நீங்களே தான் வந்து சர்ச் பண்ணி இல்ல ஃபர்ஸ்ட்டு டாக்குமென்டேஷன் டாப் ஆஃப் தி பேஜ்லயே குடுத்துருப்பாங்க. இல்லன்னா வந்து அந்த வெப்சைட்டோட நேம் தான் பார்த்தீங்கன்னா வந்து யூசுவலா பேஸ் யூஆர்எல்லா இருக்கும். ஸோ இத நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த யூஆர்எல். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம குடுத்துடலாம். ஸோ நீங்க எப்பயுமே போஸ்ட் குடுக்கும்போது, நீங்க வந்து ரிக்வெஸ்ட்க்கு வந்து பாடி வந்து அனுப்பணும். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஸோ நன்னுன்னு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். சில போஸ்ட்மேனோட வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆயிருக்கும். நீங்க ஜேசன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜேசன் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுல டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, உங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா வந்து எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க டேட்டா எப்படி அனுப்பணும்னா வந்து, ஸோ இந்த இடத்த வந்து ஹெச்ன்றது தான் வந்து ஹெட்டர். ஸோ ஹெட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெட்டர் வந்து போட்டாச்சு. அப்ளிகேஷன் டாட் ஜேசன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஜேசன்னு குடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஹிடன்னு இருக்கு பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடும். அனுப்பும்போது. நான் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது வந்து அப்ளிகேஷன் டைப் வந்து ஜேசன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் டீன்னு இருக்கு. ஸோ இந்த ஹைஃபன் டீன்ன்றது தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, டேட்டா தான் பார்த்தீங்கன்னா, பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி தான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ புட் ரிக்வெஸ்ட்ல போஸ்ட் ரிக்வெஸ்ட்ல வந்து நீங்க வந்து அனுப்பணும். ஸோ போஸ்ட் ரிக்வெஸ்ட்ல இந்த பாடி நீங்க அனுப்பணும். ஸோ இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்த பாடியில ஜஸ்ட் நான் அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இங்க பியூட்டிஃபைன்னு இருக்கு. இது பண்ணீங்கன்னா, அழகா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து பாடி ஃப்ரேம் பண்ணியாச்சு. நம்ம வந்து என்ன மெத்தட்ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த யுஆர்எல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நீங்க இத சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் வந்துருச்சு. ஸோ இந்த டோக்கன் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இந்த டோக்கன் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த டோக்கன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கெட் புக்கிங்ஸ்ன்னு பார்ப்போம். கெட் புக்கிங்ஸ்க்கு என்ன வேணும்னு. ஸோ கெட் புக்கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜஸ்ட்டு இவங்க இங்க குடுத்துருக்காங்கல்ல, இதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள்க்காக நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இது வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல 3 டாட் இருக்கு. அத கிளிக் பண்ணிங்க. ஆட் ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கெட் புக்கிங்ஸ். ஓகேவா? ஸோ இது கெட் ரிக்வெஸ்ட் தான் இது. ஸோ இதுல வந்து நீங்க அந்த யுஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எந்த டேட்டாவுமே சென்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க அந்த யுஆர்எல் பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். உங்களுக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் என்ன வருது? ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 200 ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டோட்டல் பிரைஸ் என்ன? அதோட டெபாசிட் வந்து பே பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அதுக்கப்புறம் வந்து புக்கிங்கோட டேட் என்ன? ஸோ இது எல்லாமே வருது. அடிஷனலா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ இது எல்லாமே வருது. ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட்டு. இந்த இதோட டேட்டா இந்த நீங்க புக்கிங் வந்து கெட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல தான் வருது. ஸோ ஒரு ஏபிஐஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட்ல வரும். நீங்க இந்த இடத்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன்ல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் பேஜஸ், பெர் பேஜ் இந்த மாரி வருது. ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல கெட் புக்கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெர் பேஜ், டோட்டல் பேஜ் அந்த மாரி எதுவுமே வரல. உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ இதுதான் நீங்க வந்து 2 டிஃபரெண்ட் ஏபிஐஸோட ஒர்க் பண்ணணும்னா, அத வந்து எப்படி நீங்க சேவ் பண்ணணும்? அந்த டேட்டா வந்து நீங்க டாக்குமென்டேஷன் வந்து எப்படி படிக்கணும்? ஒரு டாக்குமென்டேஷன் மாரியே இன்னொரு டாக்குமென்டேஷன் இருக்காது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா இன் டெப்த்தா குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆ ஸோ ஒரு வெப்சைட் இல்ல ஒரு ஏபிஐஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போதும், ஒரு டாக்குமென்டேஷனோட டைப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அதில எந்த டாக்குமென்டேஷன் இருந்தாலும், அந்த டாக்குமென்டேஷன்லேருந்து எப்படி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ரீட் பண்ணணும், அத வந்து எப்படி நம்ம வந்து ஒரு போஸ்ட்மேன் ரிக்வெஸ்ட்டா நம்ம கிரியேட் பண்ணணும்னு தான் இதில பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.